பாருங்க, இதுதான் இந்த கடை. பாருங்க இவ்வளோ ஒரு வடிவா இருக்குன்னு சொல்லி நல்ல லைட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ரியானாக்கும் ஜெரோமிக்கும் வந்து சரியான ஒரு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஜெரோமி நல்லா இருக்கும். சாணி கொஞ்சம் யோசிக்குது சாப்பிட்டு. சாப்பிடல நான் அதான் யோசிச்சேன். பார்க்கவே நல்லா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பருத்தித்துறையில் நிற்கிறேன். அப்போ பருத்தித்துறையில் வந்து ஒரு புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்துருக்கணும். அது திறந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை வருமானு நினைக்கிறேன். இன்றைக்கு தான் அந்த கடைக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால், இந்த கடையில் வந்து அதாவது நார்மலாக மற்ற கடையில் வந்து ரைஸுகள் கொத்துகள் அப்படி இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நல்ல ஸ்பெஷலாக நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ இன்றைக்கு தான் நாங்கள் உள்ளுக்க போகிறோம். அதை பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ரீசோர்ட்னு சொல்லி, அதில் உள்ளுக்கே உண்மையிலே இந்த பாகைக்குள்ளே வந்து நிறைய ஆக்கள்லாம் உள்ளுக்க நிற்கணும். நிறைய ஆக்கள் வெளியில் போய்கொண்டிருக்கணும், உள்ளுக்க போய்கொண்டிருக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் நிற்கணும். அப்போ நாங்களும் உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம். அதோட இதில் நான் கேள்விப்பட்டேன், அந்த டீயில் வந்து நிறைய ஐட்டங்கள் டீயல் வச்சிருக்கணும். இந்த மசாலா டீ, ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்பெஷலான டீ எல்லாம் போட்டு கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்தாங்க. அப்படி உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி. இப்படி இது ராயனே முதல் வந்த மாதிரி ஒரு கிழமை தானே. அந்த ரீதியில வந்து நாங்களும் வரையலாம். இதெல்லாம் போய்க்குள்ள நாங்க பாத்துக்கொண்டு போறோம்ல. நாங்களும் போய்க்குள்ள பாத்துக்கொண்டு ஒரு ராயனே முண்டை தான் வரப்போறோம். இப்ப நாங்களும் முண்டை தான் போறோம். குட்டிஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கோம். அப்படியே குட்டி சாக்களையும் அப்படியே கொண்டாந்து உள்ள கொண்டே காட்டி போட்டு இந்த மாதிரி சாப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளுக்க போய் பார்ப்போம். முதல்ல எங்களோட வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னா மறக்காமலுக்கு எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். சரி, எப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடியா நிக்கணும் உள்ளுக்க போறதுக்கு. நல்ல ஆவலோட நிக்கணும். வேணா சரியா நாவலா இருக்கு. ரியானாக்கும் புதுசா ஒரு இதுகள் ஓபன் பண்ணிக்கல அதை பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் ஏற்படுறது வளமை தானே. எல்லாருக்குமே இருக்குமே. அதே ஆர்வம் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம உள்ள போய் பார்ப்போமா? சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல பாருங்க, அப்படி கலப்புறம் லைட் எல்லாம் போட்டிருக்கேன். அப்படியே நல்ல போட்டு மேல வச்சிருக்கணும். நல்ல போட் ஒன்று போட்டிருக்கணும். அப்படியே உள்ள போவோம். ஆனால் வெளியில எல்லாம் லைட் போடுவீங்கன்னா லைட் உண்டு காணையில். வெளியில சூப்பரான லைட்டுகள் இருக்கும், காணையில் போடையில போல வடிவா இருக்கு. என்ன சூப்பரா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா முன்னுக்கு அப்படியே நல்ல ஒரு தண்ணி ஓடுற மாதிரி நல்ல ஒரு செட்டப். என்னதான் தண்ணி வடிவா இருக்கு. என்ன அதுக்கு மீன் நிக்குதா உள்ளுக்கு? ரைட், உள்ளுக்கு நிக்குதானே. ரியானாக தண்ணிண்டா காணும். பார்க்க வடிவா இருக்கு. லைட் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி இருப்போம் நாங்கள் போய் முதல். ஜாலியா ரியானா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கு. நல்ல லைட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா. அங்கால பக்கம் இன்னும் வேலையை கொஞ்சம் செய்து கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள் அப்படியே எங்கே இருப்போம் மட்டும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த கொஞ்சம் ட்ரவுட் இல்லை, குறைவண்டபடியா இருக்கிற இடங்கள் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இங்காலயம் இருக்குது, அப்படி அங்காலயம் இருக்குது. மற்றபடி இதால் வந்தோம்னு சொன்னாலே சரியான க்ரௌட்டாக இருக்கும். ஆனால் சனம் வந்துட்டோ இல்லை இனித்தான் வரும்போது தெரியல. சரி, அப்படியே நாங்கள் ஓடத்துக்கிட்டே இருக்க போகிறோம். இதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ரியானா செய்கிற வேலையை கூடும் நல்லா அடிச்சிருக்கு. நம்ம பாருங்க அப்படின்னு சொல்லி மேலே ஒரு தகரம் ஒன்று கொடுத்து அப்படியே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதிரி. ஜெரோமி எப்படி என்ன அப்படி அதுலேயும் ஒரு நல்ல லைட் எல்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ இடத்துக்கிட்டா நாங்கள் இருக்க போகிறோம். என்ன ஜெரோமி எப்படி விருப்பமே இருக்கா? ஜெரோமி முண்டை தானே வந்தது எங்களோட ஆக்களுக்கு
இங்க போக முடியும் சொன்னோடனே ஆக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா போயிட்டு ஆனா இந்த கடத்துல இருந்து எவ்வளவு நாள் வரும்? ஒரு கிழமை வருமா ஒரு கிழமைக்குள்ள ஓ அந்த கடை வந்து வெள்ளிக்கிழமையில போட்டு மற்ற எல்லா நாளும் வந்து. திறக்கிறது என்ன வெள்ளிக்கிழமை. ரிஹானா ஹாய் அப்ப என்ன செய்வோம் இப்படி இருந்தா என்ன பிளான் என்ன ஓட பண்றேன்னு தெரியல போய் பார்ப்போமே இங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இந்த மெனுவும் வந்துட்டேனே அப்ப என்ன சாப்பாடு நாங்க அரேஞ்ச் பண்ண போறோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொத்துலயே வந்து சிக்கன் கொத்து இருக்குது, அங்கால பீஃப் கொத்து இருக்கு, மட்டன் கொத்து இருக்குது, அங்கால வெஜிடபிள் மற்ற எக் கொத்து எல்லாம் இருக்குது. அப்ப ஒவ்வொரு விலையெல்லாம் போட்டு இருக்குது. அங்கால ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. அப்ப நாங்கெல்லாம் வந்து இதை வந்து என்னென்ன தேவையான்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கணுமே நாக்கா. அப்ப அக்கா சூப் குடிக்க போறேன், நீங்க குடிக்க போறீங்களா? அக்கா சொன்னாக்கார நான் சூப் குடிச்சேன். ஆனா அதோட இங்க வந்து அந்த நான் கடையில எடுக்கிற மாதிரியே அந்த ஃபுல் ரைஸ் ஃபுல் கொத்தன்று சொல்லி இங்க எடுக்கல, ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரி தான். ஓ அப்படித்தான், அந்த ஃபுல்லா போட்டு ஆக்குறது இல்ல, தனியா ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் வேற தானே. ஓ அப்படித்தான் அப்படித்தான். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் கொத்தெல்லாம் 350 ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரி. அங்கால பீஃப் கொத்து வந்து 1100, பீஃப் கொத்து 1100. 1100 ரூபா ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரியா? நான் சொன்ன ஏற்கனவே இங்க ஃபுல் எல்லாம் இல்லைன்னு சொல்லி. இப்போ வேற என்ன மாதிரி ஸ்பெஷலா அதுல போட்டு சூப் இருக்குது. சூப் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? சூப் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? ஓ சூப் வந்து எக் சூப் எல்லாம் 450, அங்கால சிக்கன் சூப் வந்து 500 ரூபா, மற்ற மிக்ஸ் சூப் வந்து 550, வெஜிடபிள் சூப் 350. ஆனா பரவாயில்ல, நான் உண்மையில வேண்டக்கூடிய மாதிரியான விலை தான் போட்டிருக்கேன். அதுதான். ஓ அதோட இப்படி இந்த இடத்துல டேஸ்ட் ஆகும் இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் இருக்குது. வாவ், மில்க் ஷேக் என்ன உண்மையான ஒரு டேஸ்டா இருக்கும் என்ன? அக்காக்கு தெரியுமில்ல மில்க் ஷேக். அப்ப எங்கேயோ 2 பேரும் அடிச்சிருக்கீங்களா? ஆராயண்ணே எங்களை விட்டுட்டு போய் எங்கேயோ அடிச்சிருக்கணும், அதான் 2 பேரும் கேட்கணும். குடிச்சிடாங்கல்ல என்ன உண்மையாவே போய் சொல்லுவானே, குடிச்சிட்டு வந்தாங்க போய். அப்ப நாங்க சொன்னா சரிதானே? பாத்தீங்களா, அது வந்து 550 ரூபா. 550 ஒரு ஆள் குடிக்கிற 550 ரூபா. சாக்லேட் லேம் இருக்கு, வெனிலா லேம் இருக்குதா. அதோட அந்த மில்க் ஷேக் வந்து அந்த வெயில் நேரம் வந்து அடிக்க சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சரி, அப்படியே இங்காலயம் ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்கன்னா மங்காலயம் இருக்கா போய் பாத்துட்டு வாங்க. நீங்க என்ன மாதிரி ஓட பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி வைங்கன்னா அங்க பாத்துட்டு வாங்க. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து அக்காட விருப்பத்தின்படி என்ன சாப்பாடு போறோங்க வரேன். அப்ப அப்பா அக்கா என்ன செலக்ட் பண்ணுவோம்? என்ன ரோசானி போய் சொல்லாண்டு எனக்கு தெரியும். சோ நெடுகளை தானே சாப்பிடுறோம். ஒரு ஃபுல் பொடியோட பிடிச்சிட்டு தான் போகணும். அப்ப என்ன நீங்க ஓட பண்ணலாம் முடிவு எடுத்து? சிக்கன் கொத்து. சிக்கன் கொத்து என்ன வீட்டு ரைஸ் தானே சாப்பிடுற, அப்ப சிக்கன் கொத்து வாங்குவோம். ஒவ்வொரு நாளும் நாங்க ரைஸ் தானே வீட்டு சாப்பிடுறோம். ரைஸ் சொல்றோம், சோறுண்டா ரைஸ் தானே. ஒரு நாள் ரைஸ் சாப்பிடுறபடி. ஆனா இங்க வந்து இந்த கொத்து வந்து நல்ல டேஸ்டா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதானே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனா சொன்ன மாதிரி டேஸ்டா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க சிக்கன் கொத்து ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன் கொத்து ஓட பண்ணுவோம். அப்ப சின்னாக்களே நம்ம எதுவும் சாப்பிடுவோம். அவங்க நாங்க கொடுக்கலாம். சரி, அப்ப நான் சிக்கன் கொத்து ஓட பண்ணிட்டு வரட்டா? ஆர்டர் பண்ணிட்டு வாங்க. எங்க வந்து நிக்கிறீங்க? வீடியோ போஸ்ட் கொடுங்க. வேணாம், சிரிச்சா நல்லா இருக்கு. ரியானா காணல, எங்க ரியானா பாப்பமா? முறையா ஜெரமி வாங்க. வடிவே இருக்கு. நான் பின் பேக்ரவுண்ட் பார்க்க சூப்பரா இருக்கு. சிவர் தானே. சரி, அப்படியே அங்க உள்ள மீன் நிக்குதா? உள்ள மீன் நிக்குது. ஓ, நல்ல கூலா இருக்கு. கரண்ட் அடிக்காது, தண்ணி வடியுதா? ரியான் அங்க பாருங்க மீன். தூக்கி காட்டுங்க. தொடக்கூடாது, தொட்டு பாக்கணும். தூக்கி காட்டுங்க. நாங்க தொட்டா இதான் கிடைச்சு. இப்படி நில்லுங்க. உள்ளுக்க குழப்படி விட்டா மீன் நிக்குது, உள்ளுக்க கடிச்சு விட்டுரும். மிஞ்ச வாங்க, ஜெரோ மிஞ்ச வாங்க. சரி, அப்படியே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு. ஓ, அங்க அப்படியே அங்க பாருங்க. ரைட், ரியானாக்கும் ஜெரோமிக்கும் வந்து சரியான ஒரு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஜெரோமி ரைட், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப வீட்டை போவோமா?
சத்தத்தை காண இல்ல போட பண்ண சாப்பாடு எதுவும் அந்த மாதிரி தெரியுது இல்ல இல்ல இந்த மாதிரி வேற இல்ல சரி அப்படியே பாத்தீங்கன்னா பின்னுக்கு வந்து இதுக்குள்ள வந்து ஒரு மீன் தொட்டி நாங்க வரையக்குள்ள நினைச்சோம் இதுல இருந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு கிட்ட வந்து பார்க்கத்தான் தெரியுது உள்ளுக்கு ஒரு அந்த மீன் மனம் ஓ மீன் மணக்கு தானே நல்ல ஒரு கலர் ஃபிஷான மீன்களும் வச்சிருக்கிறேன் ஆனா இது நல்ல வித்தியாசமான ஒரு முடலா இருக்கு தண்ணி அப்படியே மேலே இருந்து வலிஞ்சு வந்து அப்படி இதுக்குள்ள போற மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து சாப்பிடுறதுக்கு வந்துட்டோம் ஆனா வந்து சாப்பாடு வேலையில இது மாதிரி கிளாஸும் பிளேட்டும் தான் வந்திருக்கு தானே தற்போதைக்கு கறியும் வந்திருக்கு கறியும் சம்பளம் என்ன அப்ப இனித்தான் வரும் பாப்போம் என்ன வேணும் ரியானாக்கு அந்த சோஸ் வேணுமா சோஸ் போத்தோட வரட்டாமா ஆனா அங்கே வந்து அந்த ட்ராக் மியூசிக் போய் கொண்டிருக்கு கேட்கற ஆசையா இருக்கு என்ன பாட்டு தனியா அந்த ட்ராக் மியூசிக் மட்டும் போய் கொண்டிருக்கு அதையும் கேட்க நைஸ் ட்ராக் மியூசிக் போய் கொண்டிருக்கல கேட்க நல்லா இருக்கு என்ன வருங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி என்ன ஆனா உண்மையா தான் நிக்க டைம் போறதுன்னு தெரியல நல்லா இருக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கு கீழே எல்லாம் தண்ணி அடிச்சு வச்சிருக்கபடியா குளிர்ச்சியா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு அதுதான் ட்ராக் மியூசிக் போய் கொண்டிருக்கா அங்க கோஆபரேட் உள்ளதோ தெரியல என்ன மியூசிக் வந்து ஒரு மனசுக்கு மனநிலையை ஒரு நிலைப்படுத்துறது அதுதானே இருந்தாலும் ஒரு அப்ப அதுக்கு என்ன ஒரு நிப்பம் இதுல இருக்க தாங்க நைட்டுக்கு நித்திரம் இல்லாம போவோம் வேணாக்கா ஆசையன் கெடுப்பானே ஆனா உண்மையில இந்த இடத்துல வந்து இப்படி ஒன்று இருக்கக்குள்ள உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் பக்கத்துல தானோ இடைக்கிட அப்படி வந்தா நல்ல என்னடா என்ன ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வந்தது அதுவும் வந்து ரியானா கடிஜராமி கொடுத்த சந்தோஷத்துக்காக நல்ல ஒரு கட்டை சம்பளிங்கடை வந்திருக்கு அப்படியே நல்ல குழம்பு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் வந்து விட்டது எதுல வைக்க போறீங்க சரி அப்படி இதுல வச்சு விடுங்க அப்படி இந்த கிளாஸ் அப்படி கொஞ்சம் அப்படியே அங்கே இடம் ரைட் ரைட் பரவாயில்ல அப்படியே வச்சு விடுங்க வாவ் பார்க்கவே நல்லா இருக்கு நல்ல வாசமா இருக்கு நன்றியா ஓ தேங்க்யூ ஓ பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆகி வந்துட்டேனே ஓ பார்க்க வடிவே இருக்கு நல்ல அளவான டிஷ் ஆனா சுடுது நல்ல சுட சுட இந்த பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சுட சுட இருக்கக்கூடிய டிஷ்ல 4 டிஷ்க்கு சொன்னாங்க 4 டிஷ் வந்துட்டு நல்ல சுட சுட சாப்பிடும் முன்னமே ஒரு வாசமா இருக்கு நல்ல வாசமா இருக்கு என்ன சூப்பரா வாசமா இருக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுவோம் என்ன கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவோம் அப்படி சோடாவை முடிச்சு ஊத்திட்டு சோடாவை முடிச்சு ஊத்துவோம் என்ன உடனே சின்ன சாப்பிட்ட கைக்கு உடனே தண்ணி சோடா தான் என்ன பசிக்குதோ அப்ப நாங்கள் வந்து என்னம்மா எனக்கு கிளாஸ்ல வேணுமா எத்தனை கிளாஸ் வந்தது 4 கிளாஸ் தான் இருக்கு நாளைங்க ராயநாய பக்கத்துல ஒன்று இருக்கு அங்க 5 கிளாஸ் சரி காணுங்க பரவாயில்லையா பிள்ளைக்கு முள்ளா எல்லாருக்கும் அப்படியே போடுங்க என்ன அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சோடா வந்து ஃபுல்லா ஊத்துவோம் என்ன ரைட் தள்ளி தள்ளி வைக்கணும் என்ன சின்னாக்க விழுத்தி விட்டுருவீங்க அப்ப நாங்க பிளைட்ல போட்டு சாப்பிடுவோம் என்ன எடுத்து போடுவோம் உனக்கா ஒரு பிளைட் எடுங்க பிளைட் எடுங்க கரண்டியால அப்படி அள்ளி போட்டுட்டு அப்படியே அள்ளி போடுங்க சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு வந்து நாங்க போடுவோம் என்ன நிறைய தான் போட்டிருக்கீங்க ஆனா பாக்க கொஞ்சம் மாதிரி கிடக்கு எனக்கு பசியோ பிள்ளைக்கு என்னம்மா ரைட் தானே பக்கப்படா எங்க பக்கப்படா சாப்பிடுங்க தேவையான சாப்பாடு இருக்கு ஓ அதுதானே எக்கச்சக்கமா இருக்கா
தரேன் பிள்ளை தரேன் ரெண்டு ரியானா தீத்தி விடுவோமே என்ன நாங்க ரியானாக்கு தீத்தி விடுவோம் என்ன சரி அப்ப நாங்க சாப்பிட பாப்போம் அப்ப நாங்க சம்பளையும் போடுங்க அக்கா சம்பளம் போடுங்க அங்கே பாத்தீங்கன்னா சம்பளம் வந்திருக்குது ஓ ரியானா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அவன் எப்படி இருக்காண்டு கரண்டி வேணும் இருந்தாங்க ரியானா என்ன கரண்டியால சாப்பிட போறாமா ஆளை விட கரண்டி வருது சாப்பிட பாப்போம் எங்க பையனுக்கு சம்பளம் போட்டுட்டீங்களா சரி என்ன சொல்லுகிறா என்ன நல்லா இருக்கும் உஷானி கொஞ்சம் யோசிக்குது சாப்பிட்டு சின்னாக்கள் சாப்பிடல நான் அதான் யோசிச்சேன் உரைக்கு வரையாண்டு அளவான உரைப்பு என்ன நல்லா சின்னாக்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு என்ன முள்ளுகள் இருக்கு நான் பார்த்து கவனமா கொடுக்கணும் மற்றபடி உண்மையாவே கொத்து வந்து ஒரு வித்தியாசமா தந்துங்க டேஸ்டா இருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தானே இந்த இடத்துல இப்படி சாப்பிடக்குள்ள வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்குமென்று சொல்லி அது மாதிரி டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்களா சூப்பர் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு எனக்கு என்ன மாதிரி இருந்த சாப்பாடு உண்மையா சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது ஆனா உண்மையா ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாகவும் இருந்தது என்ன ஓ ஆனா உண்மையாவே அந்த ஒரு டிஷ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து உண்மையாவே கூட அது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது என்ன இப்ப நாங்களும் அதை ஆர்டர் பண்ண விட எக்ஸ்ட்ரா வீட்டையும் கொண்டு போறோம் பார்சல் பண்ணி பேருங்க அதில் காட்டுங்க ஒரு அப்படியே பார்சலா காட்டுங்க பார்சலையும் கொண்டு போறோம் சாப்பிடலாம் போயிட்டு அதோட ஓ இப்ப அதோட வந்து இங்க இப்ப நாங்க இன்றைக்கு வரையக்குள்ளே இப்ப 2 3 பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்க அப்படியே செலிப்ரேட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அதான் நாங்க பர்த்டே சோங்கும் போது ஓ பர்த்டே சோங் உங்களுக்கு விளங்குதோ தெரியல பின்னுக்கு எங்களுக்கு பின்னுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனோட பெருசா நடந்து கொண்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் கேக் எல்லாம் பட்டி கொண்டிருக்கிறோம் ஆனா அதை இங்கேயும் செய்யலாமே நான் இங்கேயும் செய்யலாம் செய்யறீங்க அதுக்கேற்ற மாதிரி பர்த்டே பாட்டுகளும் போட்டு விட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா போட்டு விடுறீங்க ஆனா உண்மையாவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்களும் வந்து நிறைய பேர் வாரினமே அப்ப வந்து என்ன சொல்லுங்க அவன் கடையும் வந்து இப்ப புதுசா இருக்குது அப்ப நான் முதலாவது அறிமுகம் தானே அப்ப உண்மையாவே இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து உண்மையாவே நம்பி வரலாம் உண்மையா சாப்பாடுகள் வந்து உண்மையாவே நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு என்ன சொல்ற அளவுல வந்து ஒன்றுமே இல்ல நல்ல நீட்டா இருக்கு சாப்பாடுல வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருந்தது வித்தியாசமான ஒரு டேஸ்ட் நல்ல கவனிப்புகளும் உண்மையாவே நல்ல ஒரு கடை அப்ப எங்களுடைய சாப்பாடு எங்களுடைய இந்த நாளும் வந்து இரவு பொழுது வந்து ஒரு சந்தோஷமான பொழுதாவும் அமைஞ்சிட்டு மிக மிகமான ஒரு அருமையான பொழுதா போயிட்டு பொழுதா போயிட்டு ஒரு நாள் எதிர்பார்க்கல இப்படி வந்து எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அதோட எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு பெருமையாம இருக்கு எங்களுக்கு நான் கணவரம் போக வேண்டிய இல்லை எங்களுக்கு நாங்க நினைச்ச மாதிரி டக்கண்டு வந்து எங்க சாப்பிடக்குள்ள மாதிரி இருக்கேன் ஒரு சந்தோஷமா இருக்குது எனக்கு திடீரெண்டு எடுத்து வந்தாங்க திடீரெண்டு அதோட வேல் சின்னாக்களும் வந்து உண்மையாவே இப்படி போறேன்னு சொன்ன ஒரு ஆசை தானே சின்னாக்களை சாட்டா கூடாது எங்களுக்கும் ஒரு விருப்பம் தானே போகணும் ஏற்கனவே பாத்துட்டு போற ரோட்டில் போய் பாக்குறேன் நாங்க அப்ப நினைக்கிற போகணும்னு சொல்லி அப்ப அந்த சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு தான் எங்களுக்கு அமைஞ்சது அப்ப ஞாயிற்றுக்கிழமையோடைய நாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இன்றைய நாள் வந்து இன்னைக்கு வரக்கூடிய மாதிரி இருந்ததே நாங்களுக்கு ஆனா கட்டாயம் இப்படி ஒரு மாதத்துல ஒரு காண்டாலும் வந்து ஒரு ஃபேமிலியா ஏன்னா ஒரு சும்மா ஒரு ஃபன் ஒன்று எடுத்தா ஒரு இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு ஏன்னா நீங்க வெளிநாட்டு போனீங்கன்னா நாங்க நான் தான் வெளிநாட்டு போகணும் வருஷத்துல என்னாலும் ஒருக்கா வரக்கூடிய மாதிரி இருக்கணும் இனி அக்காட அடுத்த பர்த்டே தானே அப்ப அக்காட பர்த்டேக்கு இங்க இனி வரலாம்னு நினைக்கிறேன் அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை அதே மாதிரி அமைஞ்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படி செய்யலாம் உண்மையில நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா நைட்ல வந்து இங்க நின்று ஒரு சாப்பாடு ஒன்று ஓட பண்ணி எடுத்து சாப்பிட்டு ஒரு பண்ணா கழிச்சு போய்க்குள்ள உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு அதோட இங்க வந்து அந்த டைமுக்கு இப்ப டைம் போறதே தெரியுது உண்மைதான் உண்மை நல்லா இருக்கு மற்ற கூலா இருக்கு அது தண்ணி எல்லாம் ஃபுல்லா அடிச்சிருக்கு சுத்தி வர ஆனா உண்மையாவே சரியான கூலா இருக்கு இப்ப வீட்டை போனா அவ்வளவு ஒரு வக்கையா இருக்கும் ஃபேனை போட்டாலே அவிச்சு ஊத்தும் ஆனா இங்க வந்து அப்படி இல்லை இங்க நிக்கிற ஒரு கூலா ஒரு ஏசி கூட்டின மாதிரியே இருக்கு எனக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் போட்டு கொடுக்குற டீ காஃபி எல்லாதுகள் அப்ப இன்றைக்கு இதுல வந்து ஒருத்தர் மெடுக்கையில போல நான் 1 2 பேர் வந்து எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா அப்ப எங்களுக்கு நாங்களும் மூட பண்ணல
நாங்கள் சாப்பாடு எடுத்தபடியே எங்களுக்கு அது தேவைப்படாதுன்னுட்டு அப்போ நாங்கள் எடுக்கல. சரி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே எங்களுடைய இந்த நாள் வந்து உண்மையான ஒரு சந்தோஷமாவும் 2 நாள் வந்து ஒரு மறக்க முடியாத நாளா வந்து எங்களுக்கு அமைஞ்சது. வயிறும் ஃபுல் ஆயிட்டேன். வயிறும் ஃபுல் ஆயிட்டு அதோட நாங்க இந்த முறை வந்து இப்படி ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு கடையில வந்து நாங்க இருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். எனக்கா இது எங்களுக்கு உண்மையா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தானே. எனக்கா ராயன் என்ன மாதிரி மனம் பிள்ளையா இருக்கு. இப்ப என்னடா இப்ப கண்ணை கட்டுது நித்துறேன். உங்களுக்கு எல்லாம் நிரம்பிட்டா இனி அடுத்த இடம் நித்துறதானே. விளையாட்டு ஜோக்குதான் வேலையை போற இல்ல. ராயனுக்கு என்ஜாய் பண்ண விருப்பம். நீங்க தானே ராயனை வெளியில கூட்டி கொண்டு போறீங்க. வலிக்கிட்டு வந்துட்டு பேசல விரும்ப மாட்டேன். அதோட நாங்க இங்க காய்ச்சி கொண்டு கூட அவங்க 2 பேரும் என்ன செய்யணும் ஆக்களுக்கு அதால ஒரு விளையாட்டு 2 பேரும் விளையாட்டு தண்ணிக்குள்ள அதுக்குள்ள மீன் நிக்குது இல்ல. அப்ப 2 பேரும் விளையாட்டு இங்க வாங்க. தண்ணி போகுது அதுக்குள்ள கையை ஒட்டி விளையாண்டு இருக்கேன். விளையாண்டு கொண்டிருக்கணும். அப்ப சரி எங்களுக்கு வந்து நேரமும் ஆயிட்டேனாக்கா நாங்களும் வந்து வீட்டை போகணும். அவையில விளையாண்டு கொண்டிருக்கணும். இத்தனைக்கும் வீட்டுன்னு சொன்னா நித்திர போயிருப்போம். இதுக்குள்ள விட எங்களுக்கு பகல் மாதிரி நல்லா விளையாண்டு கொண்டிருக்கணும். சந்தோஷம் தானே எங்களுக்கு. அதான் சந்தோஷம் வந்து எங்களுக்கு நாங்களும் அதை விரும்புறோம். இப்ப நான் வேலைக்கு இந்த கொத்த கொண்டே கொடுத்தா தான் அவையில சாப்பிடுவேன். அம்மா அப்பா பாவம் வந்து சாப்பிடல பாவம் அவைக்கு செமிக்காத கொத்துரட்டி என்னன்னா அப்ப நாங்களும் அந்த கொத்த வந்து அப்ப நீங்க யோசிப்பீங்க நாங்க மிஞ்சின அப்படியே தான் எடுத்து கொண்டு போற மாட்டோம். அப்படி இல்ல நாங்க நினைச்சது வந்து சாப்பிட்டுட்டு வந்து அம்மா அப்பா கட்டி கொண்டு போன மாட்டேதான். ஆனா நான் கொடுத்த ஓடுறதுக்குள்ளே வந்து கூட்டிட்டு எங்களுக்கு. அப்ப அதனால அதையே நாங்க வந்து பார்சல் பண்ணி கொண்டே போறோம். ஆனா அம்மாக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கொத்தரட்டி வந்து பெருசாட்டு பிடிக்காது. அப்பா சாப்பிடுவார். அப்ப அம்மா ஒன்றனபடியா காணும் எப்படி சாப்பிடு காணும். அப்ப நாங்க வந்துட்டு நாங்களோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். சரி எங்களோட வீடியோ பாக்கிறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.